கோழி ஈரல் சுக்கா பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுங்க. கருவேப்பிலை, மிளகா 2 மிளகா, 2 இனு கருவேப்பிலை, மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஈரல் போட்டுங்க. கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா, 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றுங்க. கொஞ்சம் இதுவே தண்ணி விடும், கொஞ்சோண்டு ஊற்றுக்கு போதும். இது தண்ணியே போதும். ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவது. இது சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகும். இதுக்காக மட்டன் ஈரல்லாம் தேடணும்னு அவசியம் கிடையாது. கோழி ஈரல் கிடச்சாலும் செய்யலாம். இல்லை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதே எடுத்துக்குது. ட்ரை ஆகணும், எடுத்துகிட்டு வேண்டியது தான். ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகணும்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஈரல் சுக்கா சூப்பராக இருக்கும். அது எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சிங்க, நம்ம எடுத்துடலாம். கோழி ஈரல் சுக்கா, ஈரல் சுக்கா. வெங்காயம் தக்காளி இல்லாமல் பண்ணிக்கலாம். திடீர்னு நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணிக்கலாம்.